மச் ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பியூஷ் கோயலோட வருகை கடந்த ஒரு மாதமாகவே பில்டப் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு. இன்றைக்கி அவர் வந்துட்டார். வந்திருக்கிற இதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை, டிடிவி என்ன பண்ண போகிறாரு, பிஜேபி கூட்டணியில் எவ்வளவு இடங்கள் கேட்க போகிறாங்கன்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது. பியூஷ் கோயலோட வருகை என்டிஏ அலையன்ஸை சீல் பண்ணுறதுக்காகவா? இது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்போ அமித்ஷா அவர்கள் இங்கே அதிமுகவோட அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படின்றது நீண்ட காலமாக இல்லாமல் இருந்தது. அதிமுக ஒரு பக்கம் அவங்க தனியாக பயணிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பாஜக தனியாக அவங்க தேர்தல் வியூகங்களை வகுத்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 100 நாட்களுக்கு குறைவாக தான் இருக்குன்றப்ப அடுத்த கட்ட ஒரு வேலையை பண்ணணும் இல்லையா? அடுத்த கட்ட வேலைன்றது எல்லா லைக் மைண்டட் பார்ட்டிஸையும் ஒரு குடையில் கொண்டு அந்த என்டிஏ கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, இதற்கான வேலையில் பாஜக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இருந்தார். அப்போ அதிமுகவோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த என்டிஏ அலைன்ஸ்லையும் பாஜக எதிர்பார்த்த அந்த 5 தொகுதிகளையும் இவர் மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட 5 கட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதை சுமூகமாக அந்த 5 இடங்களை பாஜக பெற்றாங்க. அப்போ பாஜகவுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது மிக குறைவாகத்தான் இருந்தது. இப்போ 5 நாடாளுமன்ற தொகுதிகள்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு சில இடங்களில் 4 தொகுதிகள் இருக்குது, ஒரு சில இடங்களில் 6 தொகுதிகள் இருக்குது. அப்போ குறைந்தது ஒரு 20 சட்டமன்றம் 25 சட்டமன்றம் வரையும் அவங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அப்போவே டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் கூடுதல் இடங்களாக நம்ம கேட்டு பெறணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 18% வித்தன் அலைன்ஸ் என்டிஏ தலைமையிலேயே நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்றப்ப இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவது அப்படின்றது தான் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் அப்படின்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இப்போ நைனா நாகேந்திரன் மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதலான இடங்களை நம்ம எப்படி கேட்டு பெறுவது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க 50 இடங்களில் பாஜக தனித்து நிற்பது, அப்புறம் ப்ளஸ் 15 இடங்கள் எங்களை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு மொத்தமாக உங்களுக்கு 65 இடங்கள் பாஜக கேட்க போவதாக ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய 65 இடங்களை அதிமுக கொடுத்துருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா என்னதான் நீங்கள் சொன்னாலும் இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். அப்போ கூட உங்களுக்கு அதிமுக விட்டு கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. பட் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் 65 இடங்களை பாஜகவை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரிய முடியாது. அதாவது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக அது இருக்காது. அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைக்கும், அதே மாதிரி பாஜக அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைப்பாங்க. அது மக்கள் மத்தியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கூட்டணி ஃபஸ்ட்டு சீலான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்த முதல் விமர்சனம் அப்படின்றது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. இப்போ நாங்கள் நிச்சயமாக அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் நாங்கள் அமைப்போம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு தேர்தல் அலைன்ஸாக மட்டும் இருக்காது, நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தம்பிதுரை கூட அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது கூட அந்த கருத்தை வெளிப்படுத்தினார். கூட்டணி வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அதிகாரத்துல எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி பியூஷ் கோயலுடைய திட்டம் என்ன அப்படின்னா அவர் இப்போ கமலாலயம் வந்துட்டார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கோம். நைனா நாகேந்திரன் உட்பட கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள்ட்ட அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் லீலா பேலஸில் ஒரு 1.5 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ
முக்கியமான தலைவர்களை வந்து அவர் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்றாரு. லஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிசி சோலாவில் அங்கேயும் முக்கியமான தலைவர்களை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ தலைவர்களுடைய சந்திப்புக்காக தான் 2 நட்சத்திர ஓட்டல்களை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ், அப்புறம் தேமுதிகவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், இவங்க 2 பேர்த்தையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை வந்து பாஜக செய்கிறது. அதனுடைய தொடக்கமாக இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் அவங்க 2 பேர்த்தையும் சந்தித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது, இப்பயும் மத்திய அமைச்சர் தான், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து 2016-17 அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கமணி வேலுமணியோட நல்ல நட்புறவோடு பழகக்கூடியவர். நிறைய திட்டங்கள் தொடர்பாக அவரை வந்து தங்கமணி வேலுமணி சந்திக்கும் பொழுது உடனடியாக அதற்கு இசைவு தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்தவர். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைமையோடு அவர் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த அலைன்ஸை வந்து ஒரு இன்னும் மெகா அலைன்ஸாக கட்டமைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பாமகவை அவங்க உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமலதாவை வந்து உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. பிரேமலதா அவர்கள் வந்து நாங்கள் ஜனவரி 9 தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் வந்து ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெவ்வேறு கூட்டணி கணக்குகள் இருக்குது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தேர்தலாக பார்க்குறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதிமுக உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம், ஆனால் வந்து எங்களுக்கு வெற்றியை தேடித்தாங்க அப்படின்ற ஒரு நிலையில் தான் அன்றைக்கி அதிமுக இருப்பதாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நிறைய ப்ராமிசஸின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே லூஸ் ஸ்டாக் விடவே இல்லை. அவர் ரொம்ப சைலண்டாக அவர் தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்காரு. தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறாரே தவிர பொலிட்டிக்கலாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டிஸ்டர்ப்ஷனை இதுவரையுமே கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. முக்கியமாக ஓபிஎஸும் டிடிவியும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது தான் அடுத்த பெரிய கேள்வியாக இருக்கும். ஓபிஎஸும் கெடு விதிச்சிருக்காரு, அந்த டேட்டும் நெருங்குது அப்படின்னு சொல்லும்போது பியூஷ் கோயலுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக ஓபிஎஸ் டிடிவியும் உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்குமா, இல்லை அது எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ பாஜகவுடைய செயல்பாடுகள் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு பாக்கெட் லீடர்ஸை வந்து அவங்க விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தலைவர்களை தங்களோட அக்கமடேட் பண்ணிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து வீக்கராக இருக்காங்களோ அங்கெல்லாம் அக்கமடேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த அலைன்ஸில் தான் வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கிறாங்க. அதாவது என்டிஏ அலைன்ஸில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் அவங்க விலகி போவதை வந்து பாஜக அனுமதிக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னதான் வந்து அதிமுகவோட முரண் இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய 15 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 15 இடங்களில் வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அக்கமடேட் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பியூஷ் கோயலுடைய சந்திப்புலையும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனையும் அவர் சந்திப்பதற்கு திட்டம் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸை பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு முடிவுகள்லேருந்தும் அவர் வந்து காலம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன, அவரால் ஒரு தீர்க்கமான ஒரு இறுதி முடிவு எடுக்க முடியல. இப்போ செங்கோட்டையன் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தாவேக்கால போய் இணைந்தார். இன்னைக்கு வந்து அவர் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த கட்சியில் இருக்கார். இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை கூட விஜய் வந்து செங்கோட்டையன்ட்டையும் கலந்தாலோசித்து தான் எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. ஆனால் ஓபிஎஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து அவரால் எடுக்க முடியல. அவர் இன்னமும் வந்து நம்மளை அமித்ஷாவோ இல்லை வந்து மோடியோ வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வேற யாரோடையும் கூட்டணி போவார் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் வந்து திமுகவுக்கு போகிறாரு அப்படின்னா உண்மையாகவே அவருடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். இதுவரையும் அவர் வந்து ஜெயிச்சது வெற்றி பெற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ தேனியிலே அவருடைய சொந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகிடும். அதனால் வந்து திமுக பக்கம் போவது அப்படின்றது அவருக்கான ஒரு மூவாக இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ தாவேகா பக்கம் போவாரா அப்படின்னா அவரால் உறுதியான முடிவு எடுக்க முடியல. அதே மாதிரி அவங்களும் வந்து என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படின்றதும் தெரியல. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து என்டிஏ அலைன்ஸில் இணைவது தான். அப்புறம் டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் மீதான வழக்குகள் அப்படின்றது பெண்டிங்கில் இருக்குது. அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் தன்னிச்சையாலாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. மேபி அவருடைய வெறுப்பை வந்து காமிக்கலாம். அதாவது தொடர்ச்சியாக அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஏற்கத்தகாதவர் அப்படின்றத
நான் எந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன்னு பாருங்க பொதுவெளியில அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக ஒரு தொடர்ச்சியாக எடப்பாடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து டிடிவி தினகரனும் என்டி அலைன்ஸ்ல போவார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவரது ஆதரவாளர்கள் இல்ல அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் டிடிவி தினகரனுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். ஆனா வந்து அண்ணாமலை அப்புறம் பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்து டிடிவி தினகரனுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி டிடிவி கட்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே பார்த்தீங்கன்னா அவரோட இவ்வளவு காலம் இருப்பவர்கள் அத்தனை பேருமே வந்து அவங்க கையில இருந்த எல்லா காசுமே ஆல்மோஸ்ட் செலவு பண்ணிட்டாங்க. எல்லா தேர்தல்கள்லையும் அவங்க வந்து டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி செலவு பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து செலவு பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த கேலிபர் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆல்மோஸ்ட் அங்கே செல்வாக்காக இருந்த அத்தனை பேருமே வந்து மாற்றுக் கட்சியை தேடி போய்விட்டார்கள். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்றது என்டி அலைன்ஸோட போய் சேர்றது தான். ஒருவேளை அவர் வந்து விஜயை நம்பி வந்தாலும் கூட அவர்களுடைய பாக்கெட்ல இருந்து தான் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிரும். அதற்கு டிடிவி தினகரனோட இருக்கக்கூடிய தலைவர்கள் தயாராக இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். இன்னைக்கு பியூஷ் கோயல் வராரு. முந்தா நேற்று இந்த 2 நாள்லையும் பார்த்தோம்னா பாஜக தலைவர்கள் விஜய் திமுகவை வீழ்த்தணும்னா எங்களோட இணையணும்னு சொன்னாங்க. தமிழிசை கூட நேற்று ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் போன்றவர்களும் அப்படி பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் நேற்று அப்படி பேசியிருந்தாரு. பியூஷ் கோயல் அவருடைய இந்த டிராவலில் விஜய் தரப்புல இல்லை டிவிகேவை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை அது வந்து அவங்க இல்லை அவர் வரமாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ விஜய் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ தாவேக்காவும் அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லிட்டாங்க. இனியும் வந்து பாஜக இல்லை அதிமுக வந்து விஜய் நம்மோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்றது அவங்க நம்புறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டை அவங்க ரொம்ப கிளியர் பண்ணிட்டாங்க. என்னுடைய தலைமையை ஏற்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரியோட எந்த காலத்திலையும் எப்போதும் கூட்டணி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. இனியும் வந்து பாஜக எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக விஜய் எங்களோட வந்துடுவார் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது நிச்சயமாக அரசியல் ரீதியாக பேசப்படும். அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றதையும் எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய தொகுதிகளில் இன்க்ளூடிங் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது நிச்சயமாக இங்கே அரசியல் பேசப்படும். அப்படி பேசும்பொழுது கவுண்டர் அட்டாக் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சைட்லேருந்து மட்டும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி கரூர் சம்பவத்தில் அதிமுக வந்ததோ பாஜக வந்ததோ அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு லாஸ்ட் சான்ஸாக நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே விஜய்க்கு தான் வந்து பாசிட்டிவே தவிர அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவாக இது இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. கொள்கை எதிரி அப்படின்றது சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் அவங்க சொல்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வாக்குகள் 4 பேத்துக்குமே பிரிய ஆரம்பிக்கும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4 பேத்துக்கு பிரியும் பொழுது அது யாருக்குமே லாபம் தராது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து திமுகவை எதிர்க்கும் பொழுது திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து புரிய வைப்பதற்கான ஒரு வேலையை வந்து தொடர்ச்சியாக அதிமுக அதே மாதிரி பாஜக வந்து விஜய்க்கு செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் விஜய் வந்து நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருப்பது போல் தான் தெரியுது. பியூஷ் கோயலினுடைய சென்னை வருகை அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.